பைரவின் எப்படமும் சிந்து சித்தர் அவங்களுக்கு உதவி செஞ்சதை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே சித்தர்கிட்ட ரொம்பவே நன்றி, நீங்கள் யார் என்னன்னு கூட தெரியாது, ஆனால் எனக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. இங்கே பாருமா, என்ன இருந்தாலுமே உன்னுடைய மனசில் அந்த அளவுக்கு ஒரு காதல் இருக்குது, அந்த பையனை இந்த அளவுக்கு நேசிக்கிறமா, அதனால தான் என்னன்னு தெரியல, உன்னை பார்த்த உடனே உனக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் உதவி செஞ்சேன்றாங்க. மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னதே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது சாமின்றாங்க. நீங்கள் பண்ண உதவி என்னால் லைஃப் லாங் மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்கன்றாங்க. இப்படி ஒரு நாள் வராதா அப்படின்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எப்படியோ நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை திரும்பவும் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை அவ்வளோதான் போயிடுமோ அப்படின்னு நினச்சி நான் கவலைப்பட்டேன். எப்படியோ மறுபடியும் இந்த வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு காரணமாக நீங்கள் இருந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே மனசுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, இந்த வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலையும் இந்த பையனை விட்டுறாது, ஏன்னா இந்த பையன் கூட இருந்தால் நீ சந்தோஷமா இருப்ப, எவ்வளோ பிரச்சனை வந்தாலையும் எல்லாமே தாண்டி இந்த பையன் கூட இருந்துரு, ஏன்னா உன்னுடைய எதிர்காலத்தில் நீ நல்லா இருக்க போற அப்படின்ட்டு சொல்றாங்க. சிந்து கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.